வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பா அல்லது டைமண்ட் நெக்கில் எப்படி லோட் ஸ்டிச் போடுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இந்த பா ஷேப்பில் நான் இப்போ பைப்பிங் த்ரெட்டை நான் ஒட்டி வச்சுருக்கேன். க்ளூ போட்டு பா ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இது மேலே ஒரு ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ தான் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன், ஆனால் சரியாக கூட ஒட்டலை. ஸோ இந்த எட்ஜில் வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சு அந்த போட்டுக்கோங்க, அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஸ்டிச் போடும்போது பிசுறு வெளியே நீட்டிகிட்ருக்காமல் நல்லா கவராகி நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல மட்டும் எப்போவும் ஒரு 2-3 ஸ்டிச்சு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ தான் நான் த்ரெட்டு போட்டு ஒட்டினேன், சரியாக ஒட்டலை, கொஞ்சம் நகர்ந்துருச்சு. ஸோ அதை கரெக்டாக வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஷேப் கார்னர் ஷேப் வர்ற இடத்துல மட்டும் எப்படி போடணும் அப்படின்ட்டு காட்டுறேன். ஸோ இந்த இடம் வந்தோடனே இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே உள்ளே போடாமல் அப்படியே இதுக்கு இந்த ரோப்புக்கு இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு கவராகி வரும். இந்த இடத்துலையும் ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ இப்போ எப்பயும் போல் ஜிக்ஸாக் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 த்ரெட்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சு நல்லா. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவும் போட்டு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஜிக்ஸாக்கை முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக போட்டேன். இதுக்கு மேலே எப்படி லோடு போடுறது அப்படின்ட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே கார்னர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 செயின் போட்டுக்கோங்க. குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட் அப்படியே மேலே கொண்டு போய் மேலே ஒரு இந்த த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாகவே, ஸோ அந்த பிசுறு தெரியாமல் நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட் இப்படி ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம கிராஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு லாக்கிங் ஸ்டிச் வந்து அதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். ஸோ கீழே கொண்டு வந்துட்டு கீழே அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மேலே போட்டு அதுக்கு மேலேயே ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது மேலே ஃபுல்லாக நமக்கு கவராகி வரும். ஸோ நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக நான் இப்படி முடிச்சிட்டேன், நல்லா நீட்டாக இருக்குது. அது முடித்ததுக்கப்புறம் அப்புறம் கீழே கொஞ்சம் கேப் விட்டு கீழே எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இனி இது எப்பயும் போல் தான் நல்லா கிராஸாக கொடுத்து மேலேயும் கீழேயும் குட்டி லாக்கிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் லாக்கிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது செயின் ஸ்டிச்சு தான். நல்லா குட்டியாக நெருக்கமாக பக்கத்துலேயே போட்டிங்கன்னா அது கலண்டு வராமல் லூஸ் ஆகாமல் நல்லா லாக் ஆகிருக்கும். ஸோ அதுதான் லாக்கிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன் நான். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக அந்த கார்னர் வர்ற வரைக்கும் இதே மாதிரி நல்லா கிராஸாக கொடுத்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த கார்னர் ஷேப் வரும்போது எப்படி அந்த கார்னருக்கு தகுந்த மாதிரி நல்லா ஷேப் கொடுக்கறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இதே மாதிரியே போட்டுட்டு இப்போ வந்து கீழே வந்துருச்சு. ஸோ அது கீழே போடும்போது அதுக்கு கீழே போட்டுக்கோங்க ஸ்டிச், மேலே போடாமல் கீழே போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே போடும்போது மேலே போடாமல் அதுக்கு நேராக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சில் பாருங்கள், இப்போ கரெக்டாக கார்னர் வந்துச்சு. இப்போ போட்டு மேலே போடாமல், சாரி நம்ம கீழே போட்டு வந்து இவ்வளோ நேரம் கீழே போடாமல் அதுக்கு நேராக போட்டுக்கோங்க ஸ்டிச்சு. போட்டுட்டு மேலே த்ரெட்டு கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு நேராக மேலேயே அங்கேயே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா நமக்கு அந்த கார்னர் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்டிச்சு போட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த சைடும் இதே மாதிரி நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு சென்டரில் போடும்போது எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். நல்லா நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி தான், இங்கேருந்து எப்படி கிராஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து உள்பக்கம் வந்து மேலேயும் வெளிப்பக்கம் வந்து கீழேயும் வர்ற மாதிரி இந்த இப்படி போட்டுக்கோங்க. இந்த சைடு போட்ட மாதிரி இப்படி திருப்பி போட்டுறாதீங்க, கரெக்டாக இந்த இடத்துக்கு ஷார்ப் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோமோ, அதாவது உள்பக்கம் இருக்கிற ஸ்டிச் வந்து மேலேயும் வெளிப்பக்கம் இருக்கிற ஸ்டிச் வந்து கீழேயும் அதே மாதிரி போட்டு இங்கே ஒரு ஷார்ப்பாக கரெக்டாக கொண்டு வந்துட்டு நாட் போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அங்கேருந்து. இப்போ முடிஞ்சாச்சு. ஸோ இங்கே வந்து
ஒரு ஸ்டிச்சு போட்டு நாட் போடுறதுனா போட்டுக்கலாம். நாட் போட்டு சென்டரில் ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் கார்னரும் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். நல்லா கிராஸாக அந்த பக்கம் போடும்போது அப்படி கிராஸாகவும், இந்த பக்கம் போடும்போது இந்த சைடு கிராஸாகவும் போட்டுக்கோங்க. மாற்றி போட்டுறாதீங்க, கரெக்டாக அந்த கார்னர் ஷேப் கிடைக்காது. ஸோ இப்போ நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நாட் போடலை, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து போடும்போது அதே மாதிரி தான் கிராஸாகவே கொடுத்துக்கலாம். ஆனால் சென்ட்ரு போக போக வந்து நம்ம ஸ்டிச்சஸை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ இப்போ இந்த பக்கம் இருந்து காட்டுறேன் பாருங்கள். கீழே வரும்போது கீழே ஒரு ஸ்டிச்சு, மேலே இருக்கும்போது மேலே ஒரு ஸ்டிச்சுமே. இதே மாதிரி லைட்டாக மட்டும் கிராஸ் கொடுங்க, ரொம்ப கிராஸ் கொடுக்காதீங்க. ஸோ லைட்டாக கிராஸ் கொடுத்துட்டே வந்து சென்ட்ரு போர்ஷன் வரும்போது கிட்ட வரும்போது மட்டும் அப்படியே அதை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்த பக்கம் போகும்போது அந்த சைடு கிராஸ் கொடுக்க முடியும். ஒரே சைடு கிராஸ் கொடுத்துட்டே வந்திங்கன்னா அப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுத்த கார்னர் போகும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இங்கே சென்டரில் வந்து வர வர ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த சென்டர்கிட்ட வந்துட்டேன். இப்போ கிராஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சென்டர் வர வர. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சென்டர் இருக்குது. ஸோ நான் கிட்ட வந்துட்டேன். இனி வந்து நான் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இந்த சென்டர் வரும்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அந்த லாக்கிங் ஸ்டிச்சும் அதுக்கு நேராகவே போட்டுக்கோங்க. சைடில் போடாமல் இந்த மாதிரி த்ரெட்டு வந்துச்சுன்னா அதை பிடிச்சி இழுக்காதீங்க. கரெக்டாக கிடச்சிதுன்னா பரவாயில்ல, இல்லைன்னு இழுத்து விட்டுட்டு இதிலேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே பிடிச்சி இழுத்தோன்னா சில சமயம் கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்க போகிறேன் ஸ்டிச்சஸை. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது மட்டும் நம்ம ஒன்று மேலே ஒன்று ஸ்டிச்சஸ் உள்ளே போடுற மாதிரி இருக்கும். வெளிப்பக்கம் நமக்கு ஒன்று மேலே ஒன்று வராது, தள்ளி தள்ளி தான் போகும். சென்டரில் வரும்போது மட்டும் இன்னும் கிட்ட நெருக்கி போடுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். சென்டரில் ஒரு 2-3 ஸ்டிச் மட்டும் அப்படி போட்டுட்டு சென்டரை தாண்டி கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிராஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்ட் சென்டர். இங்கே ஒரு 2 அல்லது 3 ஸ்டிச்சு மட்டும் நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெரிய நெக்காக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். உங்கள் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன நெக்கில் போடுறதுனால கொஞ்சம் ஸ்டிச்சஸ் ஒன்று மேலேயே ஒன்று போடுற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த இடத்துக்கு கிராஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே வர வர ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன் வரும்போது மட்டும் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைட் போகும்போது கிராஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த கிராஸ் எப்படி கொடுத்து போடுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இது எதுக்கு நான் ஃபுல்லாக போடுறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஃபுல்லாகவுமே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். எங்கேயும் நான் ஸ்கிப் பண்ணல எதுவுமே. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. நான் ஸ்கிப் பண்ணி போட்டேன்னா என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக தான் போச்சு. ஸோ நீங்கள் பார்த்து டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் இந்த ஓரத்தில் வரும்போது நல்லா கிராஸ் கொடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கிராஸ் வந்துச்சு பார்த்திங்களா. இன்னும் அந்த கார்னர் ஷேப் போகும்போது இன்னும் நல்லா கிராஸாக கொடுத்து அந்த ஷேப்பில் கொண்டு போய் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றிலையும் ஒரு பீட் அல்லது செயின் போட்டு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹோல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நெக்லைனில் போடும்போது எப்படியும் அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா இதுக்கு. ஸோ அது மாதிரி இதுக்கும் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டா தான் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இங்கே நாட் போட்டு முடிச்சிட்டேன். சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நல்லா கிராஸாக கொடுத்து போட்டுக்கோங்க 2 சைடு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நீட்டாக இருக்குது.
நீ அடுத்து டைமண்ட் நெக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இதுக்கும் நல்லா இந்த சைடு கிராஸ் கொடுத்துக்கோங்க, இந்த பக்கம் நல்லா இந்த சைடு கிராஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு சைடு நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்ட்ரு வி போர்ஷன் மட்டும் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சைடு நாட் போட்டுக்கோங்க, ஒரு சைடு மட்டும் அதில் பண்ண மாதிரியே இந்த சைடை இப்படியே போட்டே போய்க்கலாம் நாட் போடாமல். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டிச் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம சென்டரில் போடும்போது ஸ்ட்ரைட்டாக போட்டோம். இதில் வந்து இந்த கார்னர் அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்லையே நமக்கு ஒரு 2-3 ஸ்டிச்சு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போடுற மாதிரி இருக்கும். அதாவது லாக்கிங் ஸ்டிச் மேலேயும் கீழேயும் போடாமல் அதுக்கு நேராகவே லாக்கிங் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 3-4 ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிராஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த கீழே ஷார்ப் போகும்போது நல்லா கிராஸாக வர மாதிரி கொண்டு போய்க்கோங்க. ஸோ அப்போ நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த டைமண்ட் நெக்கில். ஸோ இப்போ வர வர பார்த்திங்கன்னா நான் அப்படியே லைட்டாக கிராஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி கீழே போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் கொடுத்து நல்லா கிராஸாக போக போக நல்லா கிராஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்க்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே மட்டும் ஒரு 2-3 ஸ்டிச்சு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு அப்படியே கீழே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணி அப்படி அந்த கார்னர் வரும்போது நல்லா கிராஸாக கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பார்க்குறக்கு அந்த கீழே போகும்போது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த த்ரெட்டில் பார்க்கும்போது கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்னர் ஷேப்பு வந்தோடனே நல்லா ஷார்ப்பாக கொடுத்து இங்கே ஒரு நாட் போடுறதுனா போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு எப்படி கிராஸ் கொடுத்து கொண்டு போனீங்களோ ஸோ அதே மாதிரி முக்கால்வாசி வரைக்கும் நல்லா கிராஸாக கொடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிட்ட போகும்போது மட்டும் ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அங்கே நல்லா ஷார்ப்பாக கொடுத்து நீங்கள் நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான் இந்த டைமண்ட் நெக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பா நெக் போடும்போது நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிட்டோம். இந்த டைமண்ட் நெக்கில் வந்து 2 சைட்லேயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் மட்டும் பண்ணிட்டிங்கன்னா எப்பயும் போல் நல்லா கிராஸாக கொடுத்து ஸ்டிச்சஸை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான். இந்த ஷார்ப் வரும்போது மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த 3 இடத்துலையுமே இந்த நல்லா நம்ம ஷார்ப்பாக கொடுக்கணும். அதில் தான் இந்த ஷேஃபோட ஃபினிஷிங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த சைடில் எப்படி நான் ஷார்ப்பாக கொடுத்துருக்குறனோ அதே மாதிரி ஷார்ப்பாக கொடுத்துட்டு இதுக்கு ஒரு அவுட்லைன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம போடும்போது கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் கரெக்டான அவுட்லைன் கொடுத்துக்கிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். இங்கே நாட் போட்டு முடிச்சுட்டு நான் அவுட்லைன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அவுட்லைன் கொடுத்தா தான் நல்லா நீட்டாக இருக்கும். பா நெக் டைமண்ட் நெக் இந்த 2லேயும் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இந்த பா நெக்கில் மட்டும் சென்டரில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. இந்த வி நெக்கில் சைடில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக கரெக்டாக போடலாம். இது கமெண்ட்டில் ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்ததுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.